زوجها وبث منهما الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وذروا ما بقي من الربا إن كنتم مؤمنين فإن لم تفعلوا فأذنوا بحرب من الله ورسوله وإن تبتم فلكم رؤوس أموالكم لا تظلمون ولا تظلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவன் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரிகளே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கு உட்கார்ந்திருக்கிறோம். அந்த எண்ணத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் நிறைவேற்றி தந்து வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக விடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்றைய நாள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய எமது சமுதாயத்தில் பரவலாகி கொண்டு வருகிற ஒரு பெரும் பாவத்தை பற்றியும் அந்த பாவத்தினுடைய விபரீதங்களை பற்றியும் அதனுடைய வடிவங்களை பற்றியும் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விதத்திலும் வாழ்க்கைக்கான வழியை காட்டுகிற ஒரு தெளிவான மார்க்கம் என்று நாம் எல்லாம் புரிந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்கம் வாழ்வதற்கு தேவையான பொருளாதார சம்பாத்தியம் சம்பந்தமாகவும் நிறைய விடயங்கள் ஊடாக எங்களோடு பேசுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரம் என்பது, பணம் என்பது, வாழ்வாதாரம் என்பது இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை இஸ்லாம் பல கட்டங்களில் வலியுறுத்துவதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கடமைகளாக இருக்கிற இரண்டு கடமைகள் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஜக்காத் என்று சொல்லுகிற கடமை, பணக்காரர்களாக இருந்து உரிய காலப்பகுதிக்கு அந்த ஜக்காத்தினுடைய நிசாப் என்று சொல்கிற அளவை பெற்றிருக்கிற ஒருத்தர் அவருடைய பொருளாதாரத்தில் இருந்து குறித்த பங்கை ஏழைக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு செல்வந்தரின் மீது இஸ்லாம் ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறது. அதே போன்றுதான் ஹஜ்ஜி என்று சொல்லுகிற வணக்கம். இந்த வணக்கமும் பொருளாதார வளத்தோடு சேர்த்து உடல் பலமும் அவர்களுக்கு போய் வருவதற்கான ஆரோக்கியமும் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுடைய ஆலயமாகிய காபத்துல்லாஹுவை சென்று ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற கடமையை இஸ்லாம் விதித்திருக்கிறது. எனவே இந்த இரண்டு கடமைகளும் பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கடமைகளாக, வாழ்வாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட கடமைகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இஸ்லாம் பொருளாதாரத்தை தேட வேண்டும், அதை சம்பாதிக்க வேண்டும், அதனூடாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் கட்டமைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக பேசுகிற ஒரு மார்க்கம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளை அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகின்ற அளவுக்கு நீங்கள் ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் சேர்த்து வைத்து விட்டு செல்வது மிக சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிற அளவுக்கு இஸ்லாம்
பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும், அதனூடாக எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எதிர்காலத்தில் அவர்கள் கையேந்துகிற அளவுக்கு விட்டுவிடாமல் அவர்களை சந்தோஷமான ஒரு சூழலில் விட்டு செல்ல வேண்டும் என்றும் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஆனால் அதே நேரம் அந்த பொருளாதார சம்பாத்தியம் இந்த உலக வாழ்க்கைக்கும் மறுமைக்கும் ஒரு மனிதனுக்கு எதிராக அமைந்துவிடக் கூடாது. அவனுடைய வாழ்க்கையில் அது மிக பெரும் சோதனையாக மாறிவிடக் கூடாது என்பதிலும் இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் உங்களுக்கு நாங்கள் ஒரு சோதனையாகத்தான் ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். பொருளாதாரம் வாழ்க்கைக்கு எவ்வளவு அவசியமாக இருக்கிறதோ அதே போன்றுதான் அதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வெறியும் அதை தேடிக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசையும் எப்பொழுது பேராசையாக மாறுகிறதோ, எப்பொழுது அது உயர்ந்த லட்சியமாக மாறுகிறதோ, அதுதான் வாழ்க்கையினுடைய இலக்காக மாறுகிறதோ, அந்த நேரம் அந்த பொருளாதார தேடல் என்பது மிகப்பெரிய ஒரு சோதனையாக, ஒரு முசீபத்தாக வாழ்க்கையில் மாறி போகிறது என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை, இஸ்லாம் எங்களை ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மார்க்கம் கிடையாது. கஷ்டத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மார்க்கம் கிடையாது. அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி வாழ வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கம் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சில மனிதர்களை அவர்களுடைய முகங்களில் சதைகள் இல்லாத எலும்பு கூடுகளாக நாளை மஹ்ஷருடைய வெளியில் அவர்களை எழுப்புவான். அவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் உழைத்து வாழ்வதற்கு சக்தி இருந்தும் கூட அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்டு வாழ்ந்தவர்கள், பிச்சை எடுத்து வாழ்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் மறுமை நாளில் எழுப்பப்படுகிற பொழுதே அல்லாஹ்வுடைய தண்டனையோடு எழுப்பப்படுகிற ஒரு சாரார் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாம் ஒரு பொழுதும் அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி வாழுகிற, ஏழையாக மட்டரகமாக வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு மார்க்கம் கிடையாது. அதே நேரம் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையின் எல்லா ஆசாபாசங்களையும் இழந்து, எல்லா கனவுகளையும் இழந்து, எல்லா விதமான உணர்வுகளையும் இழந்து தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார தேடல் ஒன்றுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று போகிற நிலைக்கும் ஒரு மனிதன் போய்விடக் கூடாது என்கிற நிலையையும் இஸ்லாம் எங்களுக்கு மிக கடுமையாக எச்சரித்திருப்பதை அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் தெளிவாக குர்ஆனையும் ஹதீஸையும் தேடுகிற பொழுது பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இஸ்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிற பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பெரும் பாவங்களிலே ஒன்றுதான் வட்டி என்று சொல்கிற பெரும்பாவம். இந்த வட்டி என்று சொல்கிற பெரும்பாவம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இஜ்தனிபு அஸ்ஸபஅல் மூபிகாத். உங்களை இந்த உலகத்தில் அழித்தொழிக்கின்ற, இல்லாதொழிக்கின்ற, உங்களுடைய நன்மைகளை எல்லாம் தின்றுவிடுகிற, உங்களை பாவிகளாக மாற்றுகின்ற 7 பெரும்பாவங்களை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 பெரும்பாவங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அக்லுர் ரிபா, வட்டியை சாப்பிடுதல், வட்டிக்கு கொடுத்தல், வட்டிக்கு எடுத்தல், இவைகள் பெரும்பாவம், உங்களை அழித்தொழிக்கிற 7 பெரும்பாவங்களில் ஒன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, முதலாவது நாம் இஸ்லாத்தினுடைய வரையறையை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் பெரும்பாவம் என்ற ஒரு வகையாகவும் சிறிய பாவங்கள் என்ற ஒரு வகையாகவும் ஏன் வகைப்படுத்துகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாவங்கள் என்று சுமார் 70க்கு மேற்பட்ட பாவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையறை செய்தார்கள். பெரும்பாவங்கள் என்றால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டனைகளை பற்றிய எச்சரிக்கையை தெளிவாக சொல்லி வருகிற பாவங்கள் பெரும்பாவங்கள். அந்த பாவங்களுக்கு தௌபாவை தவிர வேறு எதுவும் மன்னிப்பாக வர முடியாது. அதுதான் பெரும்பாவங்களுக்குரிய வரைவிலக்கணம். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பெரும்பாவங்கள் என்றால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த பாவங்களுக்கு இன்ன தண்டனை என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன எச்சரித்த பாவங்கள், அந்த பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரம் தௌபா என்று சொல்லுகிற அம்சத்தை தவிர வேறொன்றும் வர முடியாத பாவங்கள் தான் பெரும்பாவங்கள். இது அல்லாத பாவங்கள் சிறிய பாவங்கள்.
அந்த சிறிய பாவங்களுக்கு இதை செய்தால் இன்ன தண்டனை என்று குறிப்பிடப்பட்டிருக்க மாட்டாது. இதை செய்வது கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கும். இது பாவமான காரியம் என்று தடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதை செய்கிற நேரம் சில நேரம் மனிதன் என்ற அடிப்படையில் செய்துவிட்டால் அல்லாஹு தஆலா நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்கள் ஊடாக அந்த பாவங்களை மன்னிப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் பரலான தொழுகையை முடித்துவிட்டு சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை 100ஐ பூர்த்தியாக்குவதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்கிற அந்த 4ஆம் கலிமாவிலே வருகிற அந்த துஆவை ஒருவர் ஓதினால் அவருடைய பாவங்கள் கடல் நுரை அளவுக்கு இருந்தாலும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எந்த பாவம்? சிறிய பாவம். நாம் செய்கிற எங்களுடைய பார்வைகளால், கேள்விகளால், எங்களுடைய சில செயற்பாடுகளால் செய்கிற சின்ன சின்ன பாவங்களை அல்லாஹு தஆலா நாம் செய்கிற ஏதோ ஒரு வணக்கத்தினூடாக மன்னிப்பார். ஆனால் பெரிய பாவங்கள் என்று வந்துவிட்டால் அந்த பாவங்களுக்குரிய குற்றப்பரிகாரம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்வதை தவிர வேறு வழி கிடையாது. தௌபா என்பது அது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படியாக இஸ்லாம் சொல்லுகிற பெரும்பாவங்களில் ஒன்றுதான் இந்த வட்டி என்று சொல்லுகிற பெரும்பாவம். இந்த வட்டி என்று சொல்லுகிற பெரும்பாவத்திற்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தண்டனையை வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் அல்லாஹ் 3 பாவங்களுக்கு தன்னோடு யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று யுத்த பிரகடனம் செய்கிறார். தன்னோடும் தன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் யுத்தம் செய்கின்ற எதிரணியிலே நின்று அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் எதிராக போராடுகின்ற பாவங்கள் என்று 3 பாவங்களை அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளில் சொல்லுகிறார்கள். அந்த 3ல் மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிற பாவம் தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வலரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியிலிருந்து எஞ்சிய பகுதியை நீங்கள் விட்டுவிடுங்கள், இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் இறை விசுவாசிகளாக நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ் ஃபஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலி, நீங்கள் இந்த வட்டியிலிருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால், வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து விலகிக் கொள்ளவில்லை என்றால் அல்லாஹுவோடும் அல்லாஹுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை சொல்கிறார். அபூ லஹபை போல, அபூ ஜஹலை போல, உத்பாவை போல, ஷைபாவை போல, ஃபிரௌனை போல, ஹாமானை போல, காரூனை போல அல்லாஹுக்கு எதிராக எதிரணியில் நின்று யுத்தம் செய்த கொடிய பாவிகளை போல ஒருவனாகத்தான் அல்லாஹ் வட்டியோடு தொடர்புபட்ட வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா பார்க்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, வட்டியோடு சம்பந்தப்படுதல் என்பது அது சாதாரணமான ஒரு குற்றம் கிடையாது. ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலில் ஒருவரை ஏமாற்றி விட்டு போவதை போன்ற ஒரு பாவம் கிடையாது. ஏதோ ஒன்றில் ஒரு பேச்சு வழக்கில் கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. அதே நேரம் இந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற சில சகோதரர்களை பார்த்திருப்போம். பெரிய ஹாஜியாராக இருப்பார், நல்ல மாடி வீடு வைத்திருப்பார், வாகனங்கள் இருக்கும், மதரசாக்கள் என்றால் அவர் நிறைய செலவு செய்வார், பள்ளிவாசல்களுக்கு நிறைய செலவு செய்வார், இன்னும் ஒரு படி மேலே போய் பள்ளியினுடைய தலைவராக ரெஸ்டிபோர்ட்டிலே அவர் இருப்பார். ஆனால் அவருடைய கொடுக்கல் வாங்கல் வாகனம் வட்டி வங்கியிலே லீசிங்குக்கு எடுத்ததாக இருக்கும், ஓடி எடுத்து வீடு கட்டியிருப்பார், லோன் எடுத்து வாகனம் வாங்கி இருப்பார், அவருடைய மனைவியினுடைய நகையை கொண்டு போய் பேங்கிலே ஈடு வைத்து விட்டு தொழில் செய்து கொண்டிருப்பார், வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வங்கியிலே அடகு வைத்து விட்டு அதிலே எடுத்து ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பார், ஒரு வீடு கட்டி கொண்டிருப்பார். இன்று எந்த அளவுக்கு நிலைமை போயிருக்கிறது என்றால், நான் மதீனாவிலே இருக்கிற காலப்பகுதியில் ஒரு சகோதரரை சந்தித்தேன். உம்ராவுக்கு வந்திருந்தார். அவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமையாக சொன்னார், மௌலவி என்னுடைய வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் உறுதியை கொண்டு போய் பேங்கிலே வைத்துவிட்டு அந்த காசை எடுத்துக்கொண்டுதான் நான் உம்ராவுக்கு வந்திருக்கிறேன் என்று பெருமையாக சொன்னார். அந்த பாவத்தினுடைய பாரதூரம் உள்ளங்களில் இருந்து மிக குறைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் எல்லோரும் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள். வட்டிக்கு வாங்குபவர்கள் எல்லாம் பெரிய வசதியோடு தானே இருக்கிறார்கள், வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிறவர்கள் எல்லாம் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் என்கிற பார்வை, நிறைய நன்மைகள் செய்கிறார்களே என்ற பார்வை, பள்ளியிலே முன்சப்பிலே நின்று தொழுகிற ஒரு ஹாஜி, பள்ளியிலே முன்சப்பிலே நின்று தொழுகிற ஒரு நல்ல மனிதர்,
ஆனால் அவருடைய கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் வட்டியோடு இருக்கிறது. பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நாம் நினைக்கிறோம், அவர் என்னதான் வட்டிக்கு வாங்கினாலும் தொழுகிறார் தானே, நோன்பு பிடிக்கிறார் தானே, ஜகாத்து கொடுக்கிறார் தானே, எவ்வளவு செலவழிக்கிறார், எவ்வளவு நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் தடுத்த பெரும்பாவம் இருக்கிறது. அந்த பெரும்பாவம் என்ற இந்த வட்டியை செய்து கொண்டு இந்த நல்லமல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் அவனுடைய திருமறையில் எப்படி பேசுகிறான் தெரியுமா? அல்லதீன யாக்குலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். இந்த வட்டியை சாப்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள், வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள், அதனோடு தொடர்பான வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், அதை வட்டிக்கு எடுத்து வாகனம் ஓடிக்கொண்டிருப்பவர்கள், எல்லா விதமான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் நாளை மறுமையில் ஷைத்தானால் தீண்டப்பட்ட பைத்தியக்காரர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிறான். அல்லாஹுடைய வார்த்தை சகோதரிகளே, அல்லாஹுடைய வார்த்தை. வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு மனிதனும் பைத்தியக்காரனாக மஹ்ஷருடைய வெளியில் எழுப்பப்படுவான். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், தஃப்ஸீர் கலை ஆசிரியர்களின் தலைவராக வர்ணிக்கப்படுகிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். ஏன் அல்லாஹ் வட்டிக்காரர்களை பைத்தியக்காரர்களாக எழுப்ப வேண்டும் என்றால், எப்படி இந்த உலகத்தில் ஒரு பைத்தியக்காரன் அவன் செய்கிற நன்மை தீமைகள் எல்லாம் அவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்குமோ, அதே போலதான் வட்டி கொடுக்கல் வாங்கல்களில் ஈடுபடுகிற ஒருத்தன் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் செய்த நன்மைகள் எதுவுமே தெரியாதவனாக ஒரு பைத்தியமாக எழுப்பப்படும். அதை புரிந்து கொள்கிற எந்த புத்தியும் இருக்காது, அதை உணர்ந்து கொள்கிற எந்த தன்மையும் இருக்காது. அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் வட்டிக்கு இஸ்லாம் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு தண்டனை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாரின் அருளாக வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பையும் இரக்கத்தையும் பாசத்தையும் போதித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளால், பொன்னாவுகளால் அவ்வளவு லேசாக யாரையும் சபித்து விட மாட்டார்கள், யாரையும் சபித்து விட மாட்டார்கள், யாருக்கும் ஏச மாட்டார்கள். ஆனால் ஒரு சில மனிதர்களை ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். அப்படி சபித்தவர்களில் ஒரு சாரார் தான் லஅனல்லாஹு ஆக்கிலர் ரிபா வ மூகிலஹு வ ஷாஹிதைஹி வ காத்திபைஹி. வட்டிக்கு கொடுப்பவன், வட்டிக்கு எடுப்பவன், அதற்கு சாட்சியாக இருப்பவர்கள், அதை எழுதி பாதுகாப்பவர்கள், இவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரிகளே, வட்டி என்பது அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, நான் பின்னால் சொல்லுகிற சில வடிவங்கள், எங்களுடைய சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிற சில விஷயங்கள், அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, அது ஹராமானது, அது பெரும்பாவம். அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரிகளே, வட்டி என்றால் என்ன? வட்டி என்று பேசுகிற பொழுது எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் எங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கிற வங்கிகள், அந்த வங்கிகளில் வைப்பு செய்தல், அதிலே சேமிப்பு வைத்தல், அதிலே வருகிற லாபம் என்று வருகிற வட்டி, ப்ராஃபிட் என்று எனக்கு கிடைக்கிற சில விஷயங்கள், இவைகளைத்தான் நான் வட்டி என்று கருதி இருக்கிறேன். இது தவிர பொதுவாக வட்டி என்பது என் அன்றாட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கலந்திருக்கிறது, என்னுடைய குடும்பத்திற்குள் எப்படி அது ஊடுருவி இருக்கிறது என்கிற விஷயங்களை பற்றிய ஒரு சரியான புரிதலும் விழிப்புணர்வும் இல்லாத நிலையில் தான் அன்புக்குரிய சகோதரிகளே நிறைய பேர் இந்த பெரும்பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு பாவம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வட்டி என்பது உன்னுடைய சொந்த தாயோடு 70 தடவைகள் விபச்சாரம் செய்வதை விட கொடிய பாவம் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சமுதாயத்தில் வட்டியினுடைய பாரதூரம் மிக குறைந்திருக்கிறது, மிக குறைந்திருக்கிறது. யாராவது ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பாக இருக்கிற ஒரு ஆணை, இன்னொருவன் எங்களுடைய பாஷையில் சொல்வது என்றால் ஒரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிற ஒரு பெண்பிடியன் என்று சொல்லுவார்கள். அவனை கொண்டு போய் யாரும் பள்ளிவாசலுடைய தலைவராக வைக்க மாட்டார்கள், ஒரு சமூகத்தினுடைய தலைவராக வைத்து அழகு பார்க்க மாட்டார்கள். வட்டி போதையோடு சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு குடிகாரன், குளிசை பயன்படுத்துபவன், ஐஸ் பயன்படுத்துபவன், இவனை கொண்டு போய் யாரும் சமூக தலைவராக வைத்து அழகு பார்க்க மாட்டார்கள், பள்ளிவாசலில் ரெஸ்டி போட்டிலே வைக்க மாட்டார்கள், குடும்பத்திலே பெரிய விலை கொடுத்து மாப்பிள்ளையாக வாங்க மாட்டார்கள். ஆனால் வட்டி வங்கிகளிலே வேலை செய்கிற
வட்டி கொடுக்கல் வாங்கல்களிலே ஈடுபடுகிற, அந்த ஹராத்துக்கு துணை போகிற, அல்லாஹ்வுடைய சாபத்தோடு இருக்கிற, அல்லாஹ்வின் தூதருடைய நாவால் சபிக்கப்பட்ட அந்த மனிதர்கள், என்னுடைய மாப்பிள்ளை அக்கவுண்டனாக இருக்கிறார், என்னுடைய மாப்பிள்ளை ஒரு மேனேஜராக இருக்கிறார், என்னுடைய மாப்பிள்ளை இப்படி செய்கிறார், என்னுடைய மருமகன் அப்படி இருக்கிறார் என்று பெருமையாக பேசிக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை சந்ததி சந்ததியாக நரகத்தில் தள்ளுகிற ஒரு பெரும் பாவத்திற்கு நாம் விலை போய்க் கொண்டிருக்கிறோம் என்கிற சூழலில் தான் அன்புக்குரிய சகோதரிகளே, வட்டி என்றால் குல்லு கர்லின் ஜர்ர மன்ஃபஅத்தன் வஹுவ ரிபா. யாராவது ஒருத்தருக்கு நான் கடன் கொடுக்கிறேன் அல்லது ஒருவரிடத்தில் இருந்து கடன் வாங்குகிறேன், வாங்குகிற பொழுது அந்த கடனை நான் திருப்ப செலுத்துகிற பொழுது என்னிடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை மேலதிகமாக அவர் எதிர்பார்த்தால் அல்லது மேலதிகமாக நான் கொடுத்தால், நிபந்தனை அடிப்படையில் கொடுத்தால் அது வட்டி. அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி. ஒருவரிடத்தில் 1000 ரூபாய் நான் கடன் வாங்குகிறேன், திரும்ப கொடுக்கிற பொழுது எனக்கு 1050 ரூபாய் தர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொன்னால், அப்படி அந்த கடனை நான் வாங்கினால் அது வட்டி. அண்மையில் என்னிடத்திலே ஒரு சகோதரர் வந்து சொன்னார், எனக்கு வெளிநாட்டுக்கு போக வேண்டும் மௌலவி, அவசரமாக 2 லட்சம் ரூபாய் பணம் தேவை, அங்குமாக ஓடி 1 லட்சம் ரூபாய் சேர்த்து விட்டேன், பலரிடத்திலே என்னுடைய சொந்தக்காரர்களிடத்திலே கேட்டேன், ஆனால் எனக்கு தெரிந்த குடும்பத்திலே இருக்கிற ஒரு பெண், அவரிடத்திலே காசு இருக்கிறது, அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு 80,000 ரூபாய் தருவேன், ஆனால் நீங்கள் திரும்ப ஒப்படைக்கிற பொழுது 6 மாதத்திற்கு பிறகு எனக்கு 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது நான் கஷ்டமான சூழலில் இருக்கிறேன், அதை நான் வாங்கிக் கொள்ளலாமா என்று என்னிடத்திலே பத்துவா கேட்டு வந்தார். இது தெளிவான வட்டி. கொடுக்கிற கடனில் இருந்து மேலதிகமான ஒரு தொகை அது நிபந்தனை அடிப்படையில் பெறப்படுமாக இருந்தால் அல்லது மேலதிகமான ஒரு பிரயோசனம், அது பணமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கிடையாது. ஏதாவது ஒன்று மேலதிகமாக எதிர்பார்க்கப்படுமாக இருந்தால், அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அது வட்டி என்கிற வகைக்குள் வந்து சேரும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்று நாம் நிறைய பேர், எங்களுடைய கணவன்மார், பிள்ளைகள் வெளிநாடுகளிலே இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே இருந்து வங்கிகளுக்கு பணம் அனுப்புகிறார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை சில அத்தியாவசியமான தேவைகள், நிர்பந்தமான நிலைமைகள் வங்கிகள் ஊடாகத்தான் சில செயற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்காக சில சேமிப்பு கணக்குகளை நாம் திறக்க வேண்டிய அவசியப்பாடு ஏற்படுகிறது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது என்றால், நிறைய பேர் வெளிநாடுகளிலே இருந்து உழைத்து அனுப்பி வங்கிகளிலே லட்சக்கணக்கிலே காசை சேமித்து வைத்துக் கொண்டு அதில் வருகிற வட்டி பணத்தை எடுத்து குடும்பங்களுக்கு செலவுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற, குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சூழலை அண்மை காலமாக நாம் அவதானித்து வருகிறோம். தெளிவான ஹராம், தெளிவான ஹராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரக ஹராமான சாப்பாட்டினூடாக உணவூட்டப்படுகிற ஒரு உடம்பு இருக்கிறது, அது நரக நெருப்புக்குத்தான் தகுதியானது என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் இப்படியான பொருளாதாரங்கள் ஊடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்போமாக இருந்தால், நாங்களும் அந்த உணவை உண்போமாக இருந்தால், நாம் என்னதான் நல்லமல்கள் செய்தாலும் சரி, என்னதான் நல்லமல்கள் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அந்த நல்லமல்களுக்கு எந்த பெருமானமும் இருக்க மாட்டாது என்பதை மிக தெளிவாக அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய துஆக்கள் நிறைய சந்தர்ப்பங்களில் தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம், பிரார்த்தனை செய்திருப்போம். ஆனால் நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படியே கடந்து போயிருக்கும், அது ஏற்றுக்கொள்ளப்படாமலே போயிருக்கும். காரணம், துஆக்கள் மறுக்கப்படுவதனுடைய மிக பிரதானமான காரணம் ஹராமான சம்பாத்தியம். ஹராமான சம்பாத்தியம், ஹராமான சம்பாத்தியத்தின் ஊடாக பாவிக்கப்படுகிற, சாப்பிடப்படுகிற எல்லா உணவுகளும், அணியப்படுகிற எல்லா ஆடைகளும், குடிக்கப்படுகிற எல்லா பானங்களும், அன்புக்குரிய சகோதரிகளே, எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போவதை விட்டும் தடுக்கும்.
இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், அவன் பரிசுத்தமானதையே விரும்புகிறான் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் பல வசனங்களில் இதை சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நாங்கள் தந்தவற்றில் நல்லவை ஹலாலானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிறைய வீடுகளில் வாகனங்கள் வாங்கி ஓடுகிறார்கள். நாங்களும் எங்களுடைய கணவன், எங்களுடைய பிள்ளைகள், அவர்களுக்காக நாங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்திருக்கிறோம், ஆட்டோ வாங்கி கொடுத்திருக்கிறோம், கார் வாங்கி கொடுத்திருக்கிறோம், வேன் வாங்கி கொடுத்திருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம். எங்கிருந்து செய்திருக்கிறோம்? என்னிடத்தில் இருக்கிற ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து விட்டு மாதாந்த அடிப்படையில் அந்த பணத்தை கட்டுவதற்காக லீசிங் அடிப்படையில் நாங்கள் வாகனங்கள் எடுத்துக் கொடுத்திருக்கிறோம். பொதுவாக லீசிங் என்பது, தவணை கடன் என்பது இஸ்லாம் அனுமதித்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அது சில நிபந்தனைகளோடு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. சில நிபந்தனைகளோடு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த நிபந்தனைகளில் மிக பிரதானமான ஒரு விஷயம், நாம் ஒரு பொருளை, ஒரு விலையை நிர்ணயித்து வாங்குகிறோம் என்றால் நான் பகுதி பகுதியாக அந்த காசை கட்டி முடிக்கிற பொழுது ஒரு ரூபாய் கூட மேலதிகமாக கட்டி இருக்கக்கூடாது, மேலதிகமாக கட்டி இருக்கக்கூடாது. இன்று சில சகோதரர்கள் கட்டுக்காசுக்கு சாமான் எடுத்து கொடுக்கிற தொழில் செய்கிறார்கள். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் அதில் 2 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது நிபந்தனை, அந்த பொருளை விற்பனை செய்கிற ஒருத்தர் கடனாக தந்தால், தவணைக்கு தந்தால் இவ்வளவு, ரெடி கேஷுக்கு தந்தால் இவ்வளவு என்று நிபந்தனை இடக்கூடாது. ஒரு ரைஸ் குக்கர் இருக்கிறது, நீங்கள் இப்பொழுது கேஷாக தந்து எடுத்தீர்கள் என்றால் 5000 ரூபாய், நான் அதை 6 மாச தவணைக்கு தந்தால் அல்லது 3 மாத தவணைக்கு தந்தால் 7000 ரூபாய் என்று 2ஆக அதை உடைத்து விற்பனை செய்தால் அது வட்டி. அது வட்டி. இன்னும் நிறைய பேர் இந்த வியாபாரம் செய்கிறார்கள், தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே அடியில் பேச வேண்டும். நீங்கள் 6 மாதத்தில் கட்டப் போகிறீர்களா? விலை இவ்வளவுதான், 7000 ரூபாய் முடியும். 7000 நீங்கள் முற்பணமாக இவ்வளவு 2000 ரூபாய் செலுத்தி இருக்கிறீர்கள். மிகுதி 5000 ரூபாயை 6 மாதங்களுக்கோ அல்லது 5 மாதங்களுக்கோ 1000 ரூபாயாக பிரிக்கிறேன். எனவே முழுமையாக நீங்கள் அதை தந்துவிட்டு எடுத்துப் போங்கள் என்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அது எவ்வளவு பெரிய சாமானாக இருந்தாலும் சரி, அது பிரிட்ஜாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் எடுக்கிற சாமானாக இருந்தாலும் சரி. கட்டுப்பாணத்திற்கு முதலாவது விஷயம், கடனுக்கு ஒரு தொகை, கேஷுக்கு ஒரு தொகை என்று நிர்ணயிக்க கூடாது. இரண்டாவது விஷயம், ஒரு தொகையை நிர்ணயித்து பிரித்து விட்டால் மாதம் கடைசியிலே கட்டி முடிகிற பொழுது மேலதிகமாக ஒரு ரூபாய் கூட செலுத்தி இருக்க கூடாது. 7000 ரூபாய் என்றால் 7050 ரூபாய் செலுத்தி இருந்தாலும் அது வட்டிதான். அதற்காக இதற்காக என்று இடைநடுவிலே காசு கேட்கக்கூடாது. இடைநடுவிலே காசு கேட்கக்கூடாது. காசு கேட்டால் அது வட்டி. அன்புக்குரிய சகோதரிகளே, இதே போன்றுதான் லீசிங் என்று சொல்லி ஒரு வங்கியிலே போய் ஒரு வாகனத்தை நான் எடுக்கிறேன் என்றால் முதலாவது பேச்சுவார்த்தை ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த காசு இத்தனை லட்சம் ரூபாய் இந்த வாகனத்திற்கு கட்ட வேண்டும், மேலதிகமாக கட்டக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த பொருள் எனக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும், என்னுடைய பெயரில் அது பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்று இருக்கிற வட்டி வங்கிகளில் அப்படி செய்வது கிடையாது. நான் முழுமையாக பணத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த வாகனத்தினுடைய புத்தகத்தை என்னுடைய பெயருக்கு மாற்றித்தர மாட்டார்கள், அது வங்கியினுடைய பெயரிலே இருக்கும். மூன்றாவது நிபந்தனை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காசு கட்ட தவறினால் என்னுடைய வாகனத்தை என்னுடைய அனுமதியோடோ அனுமதி இல்லாமலோ பறிக்க முடியாது, பறிக்க கூடாது. ஆனால் இன்று லீசிங்குக்கு எடுக்கிற வாகனங்கள் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் கட்டவில்லை என்றால் அந்த வாகனத்தை தூக்கி விடுவார்கள். கடைசியில் முதலும் இல்லை, அவர் கட்டிய தொகையும் இல்லை என்று சொல்லி எல்லாமே அழிந்து போகிற நிலையை பார்க்கிறோம். இது தெளிவான வட்டி. இன்று என்ன நடக்கிறது? ஒரு 10 லட்சம் ரூபாய் என்று பேசி ஒரு வாகனத்தை வாங்குகிறோம். மாதம் 10,000 ரூபாய் கட்ட வேண்டும். அந்த 10,000 ரூபாய்க்கு இத்தனை வீதம் வட்டி என்று போடுகிறார்கள், 15 வீதம் வட்டி என்று போடுகிறார்கள். அப்ப 1000க்கு 150 ரூபாய் மேலதிகமாக கட்ட வேண்டும். இப்படி மாதம் 10,000 ரூபாய் கட்டுகிற ஒருத்தர் 1,500 ரூபாய் மேலதிகமாக கட்ட வேண்டும். 11,500 ரூபாய் கட்டினால்தான் அந்த மாத தவணைக்கு அவர் அந்த காசை கட்டி முடிக்க முடியும். இப்பொழுது சில நேரம் சிலர்கள் அந்த காசை
10,000 ரூபாயை மட்டும் இருப்பதை கொண்டு கட்டிவிட்டு வருவார்கள். இப்பொழுது அவருடைய முதலிலே இருந்து கழிபட போவது 8,500 ரூபாய் தான். மிகுதி 1,500 ரூபாய் வட்டி காசாக கழியும். இப்பொழுது இது சேர்ந்து மீண்டும் அந்த முதலோடு சேர்த்து இந்த வட்டி தொகையும் சேர்ந்து அவருக்கு மேலதிக வட்டியாக வந்து கடைசியிலே அவர் கட்டி முடிகிற பொழுது அந்த 10 லட்சம் ரூபாய் 12, 15 லட்சம் ரூபாயாக உருமாறி இருக்கிற காட்சிகளை அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கொடுக்கல் வாங்கல் இஸ்லாத்தில் ஹராம். இந்த கொடுக்கல் வாங்கல்களில் ஓடிக்கொண்டிருக்கிற வாகனங்கள் நரகத்தினுடைய நெருப்புகள். என்னுடைய வீட்டில் இந்த வட்டி முறையிலே எடுத்த லீசிங்குக்கு எடுத்த ஒரு ஆட்டோ இருக்கிறது, ஒரு பைக் இருக்கிறது, ஒரு வாகனம் இருக்கிறது என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை அல்லாஹுக்கு எதிராக அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு அவனுடைய பெயரை பதிவு செய்து விட்டு வந்திருக்கிறார். அந்த வீட்டில் எப்படி பரக்கத்து வர முடியும்? அந்த வீட்டில் எப்படி அல்லாஹுடைய அருள் கிடைக்க முடியும்? அந்த வியாபாரத்தில் எப்படி அல்லாஹுடைய பரக்கத்து ஏற்பட முடியும்? அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வட்டி இந்த உலகத்தில் ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தரவே மாட்டார். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி. ஒரு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது கழுத்திலே காதிலே இருக்கிற நகையை கலட்டி கொடுக்கிறோம், போய் பேங்கிலே வீடு வைத்து விட்டு வாருங்கள், வீடு வைத்து விட்டு வாருங்கள் என்று கொடுக்கிறோம். கொடுத்த நகை 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் ஈடு வைத்து விட்டு எடுத்து வருகிறார். மாதம் நான் அந்த காசை கட்டுகிறேன், வட்டியோடு சேர்த்து இத்தனை வீதம் வட்டி என்று எழுதப்பட்டு தெளிவாக தெரிந்தும் மனதிலே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட அருவருப்பில்லாமல், அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லாமல் அந்த காசை எடுத்து நான் நோன்பு பிடிக்கிறேன், அந்த காசை எடுத்து நான் சதகா செய்கிறேன், அந்த காசால் வாங்கிய ஆடையை எடுத்து நான் தொழுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மார்க்கம் தூய்மையானது, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதனால் எந்த பிரயோசனமும் கிடைக்காது, எந்த நன்மைகளும் கிடைக்காது. ஒரு இக்கட்டான சூழல். இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை, என் குடும்பம், என் பிள்ளைகள் இதை விட்டால் இப்படி ஒரு சூழ்நிலையில் என் நகையை கொண்டு போய் அடகு வைக்காவிட்டால் வாழ்வாதாரம் இல்லாமல் மரணித்து போகிற ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள் என்கிற நிலை இருந்தால் அது நிர்பந்தமாக கருதப்படுமார்கள். ஆனால் வேறு வழிகள் இருக்கிற பொழுது அல்லது சந்தர்ப்பங்கள் இருக்கிற பொழுது, உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பொழுது அல்லாஹுவை எதிர்த்து இந்த பெரும் பாவத்தை செய்வோமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த வட்டியினுடைய வடிவங்களில் எங்களுடைய சமுதாயத்தில் பரவி இருக்கிற இன்னும் ஒரு விஷயம்தான், நாங்கள் நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம், சில நேரம் தெரிந்து செய்யலாம், தெரியாமல் செய்யலாம். அன்புக்குரியவர்களே, நகைகள் வாங்குகிற விற்கிற விஷயங்களில் ஏற்படுகிற ஒரு குளறுபடி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 பொருட்களை தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார்கள். தங்கத்திற்கு தங்கத்தை விற்றல், வெள்ளிக்கு வெள்ளியை விற்றல், கோதுமைக்கு கோதுமையை விற்றல், உப்புக்கு உப்பை விற்றல், இப்படி அரிசிக்கு அரிசை விற்றல், இப்படி ஒரே பொருளுக்கு ஒரே பொருளை விற்பதாக இருந்தால் 2 நிபந்தனைகளை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். முதலாவது, 2ம் சமமாக இருக்க வேண்டும், அந்த 2ம் உடனடியாக வியாபாரம் நடக்க வேண்டும். அப்படி என்றால் தங்கத்தை கடனுக்கு வாங்க முடியாது, தங்கத்தை கடனுக்கு வாங்க முடியாது. 10 லட்சம் ரூபாய் காசு இருக்கிறது, கொண்டு போய் நான் காசை கொடுத்து விட்டு ஒரு 5 பவுன் நகையை வாங்கிவிட்டு மிச்சத்தை நான் பிறகு தருகிறேன், காசு வருகிற பொழுது தருகிறேன் என்று சொல்லி தங்கத்தை கடனுக்கு வாங்குவது மார்க்கத்தில் ஹராம். ஏனென்றால் தங்கம் விலை கூடி குறைவது. நான் கடனுக்கு எடுக்கிற பொழுது ஒரு விலை இருக்கும், கொடுக்கிற பொழுது சில நேரம் விலை மாறி இருக்கும். அது விலை கூடியிருந்தால் எனக்கு நஷ்டம், விலை குறைந்திருந்தால் வியாபாரிக்கு நஷ்டம். எனவே இஸ்லாமிய வியாபாரத்தை பொறுத்தவரை யாரும் நஷ்டப்படுவதை இஸ்லாம் விரும்புவது கிடையாது. அது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருந்தாலும் சரி. தங்கத்தையும் வெள்ளியை விற்கிற பொழுது நாம் உடனுக்குடன் அதே நிலையில் விற்க வேண்டும். சிலர்கள் பழைய தங்கத்தை கொடுத்து விட்டு புது தங்கம் வாங்குவார்கள், நிறுத்து கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக அதனுடைய நிறைக்கு அல்லது அதே அளவுக்கு தங்கத்தை தாருங்கள் என்று கேட்பார்கள். இதுவும் மார்க்கத்திலே கூடாது. அப்படி பழைய தங்கத்திற்கு புதிய தங்கத்தை வாங்க வேண்டும் என்றால் முதலாவது பழைய தங்கத்தை விலை நிர்ணயித்து விற்க வேண்டும்.
வியாபாரி, நகை கடைக்காரர் உங்களுடைய தங்கம் இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவு ரூபாய்க்கு நான் எடுப்பேன் என்று சொல்லி அதை ரொக்கமாக பணமாக சொல்ல வேண்டும். அதை நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். சரி, நீங்கள் அதை அந்த காசுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு வியாபாரம் முடிந்ததற்கு பிறகுதான் இப்பொழுது நான் அடுத்த தங்கத்தை, புதிய தங்கத்தை வாங்குகிற பொழுது இப்பொழுது இதனுடைய நிறையை பார்த்து அந்த காசை கழித்துக் கொண்டு மேலதிகமாக நான் எவ்வளவு தர வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி மேலதிகமாக அந்த பணத்தை கொடுக்க வேண்டும். அல்லது அவர் மிகுதி தர வேண்டும் என்றால் நான் வாங்கி எடுக்க வேண்டும். இது அல்லாமல் நகையை கொடுத்து விட்டு மாற்றி எடுப்போம் என்று சொல்லுகிற நிலை வருமாக இருந்தால் அன்புக்குரிய சகோதரிகளே, அது வட்டியோடு போய் சேரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அதை நாம் மாற்றுகிற பொழுது இரண்டுக்கு மத்தியில் வேறுபாடு இருக்குமாக இருந்தால் அதை நாம் செய்து கொள்ளலாம். ஆனால் இரண்டும் ஒரே பொருளாக இருக்கிற நேரம், தங்கமும் தங்கமும் வெள்ளியும் வெள்ளியும் என்று ஒன்றாக இருக்கிற பொழுது அதை உடனடியாக செய்ய வேண்டும், அதை சமமாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இன்று நிறைய பேர் அதை செய்கிறோம். தேவை ஏற்படுகிற பொழுது நாங்கள் ஒரு நகைக்கடையிலே கொண்டு போய் தங்கத்தை கொடுத்து விட்டு வந்து விடுகிறோம். அல்லது இன்று நிறைய பேர், அண்மையிலே நான் கேள்விப்பட்டேன், தங்கத்துக்கு சீட்டு கட்டுவதாக ஒரு தகவல். சில ஜுவல்லர்ஸ்களிலே அல்லது சில நகைக்கடைக்காரர்கள் தங்கத்திற்கு சீட்டு கட்டுவதாக ஒரு தகவல். ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி கொண்டு கடைசியாக சீட்டு நிறைவடைகிற பொழுது, கொடுக்கிற பொழுது அந்த தொகைக்குரிய நிறையை அன்றைய விலையில் கொடுப்பதாக இருந்தால் பரவாயில்லை. சில நேரம் சீட்டு கட்டுகிற பொழுது என்ன விலை இருந்ததோ அந்த விலையை நிர்ணயம் செய்து கொடுக்கிற ஒரு நிலை நகைக்காரர்களிடத்தில், கடைக்காரர்களிடத்தில் காணப்படுவதாகவும் ஒரு சில சகோதரர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். இதுவும் தெளிவான வட்டி. இப்பொழுது நகை சில நேரம் 3,30,000 ரூபாய் போகிறது. எனக்கு 10வது சீட்டு துண்டு 10வது மாசம் விழுந்திருக்கிறது. அந்த நேரம் என் நகை போகும் ஒரு 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் போவதற்கான வாய்ப்பும் இருக்கலாம். இப்பொழுது நான் ஒரு பவுன் நகைக்கு காசு கட்டி கொண்டு வந்து கடைசியாக உரிய காலம் வருகிற பொழுது எனக்கு எதிர்பார்த்த நகை கிடைக்கவில்லை என்றால் நான் கட்டிய காசிலே நான் நஷ்டமடைந்து போவேன். எனவே இந்த நிலையில் நாங்கள் கடனுக்கு நகையை வாங்குதல் என்கிற விஷயத்தில் இதையும் இஸ்லாமிய அறிஞர்கள் கடனாகவே கருதுகிறார்கள். சீட்டு கட்டுதல், நகைக்கு சீட்டு கட்டுதல் என்கிற விஷயத்தை இஸ்லாமிய அறிஞர்கள் கடனாக கருதுகிற காரணத்தினால் அப்படி சீட்டு கட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதுவும் வட்டியினுடைய வகையில் வந்து சேரும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு பக்கம் வீடுகளிலே அல்லது குடும்பங்களுக்குள்ளே சேர்ந்து சீட்டு பிடிக்கிற ஒரு வளமை இருக்கிறது. இது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஒரு 10 பேர் சேர்ந்து மாதம் ஒரு 50,000 ரூபாய் சீட்டு போட்டு 10 மாசம் முடிகிற பொழுது ஒரு 10 பேர் சேருகிற பொழுது 5 லட்சம் ரூபாய் காசு முழுமையாக ஒரு வருடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. இது பிரச்சனை கிடையாது. ஆனால் இதிலே சமகாலத்தில் 2 விதமான தவறுகள் எங்களுடைய சூழ்ச்சிகளாக எங்களுடைய சீட்டு போடுபவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது தவறு, சீட்டு பிடிப்பவர்கள் 5 லட்சம் ரூபாய் சீட்டு விழுகிறது என்றால் ஒப்படைப்பவர்களிடத்தில் 4,80,000 ரூபாய் கொடுப்பது, 4,60,000 கொடுப்பது. கேட்டால் சீட்டு பிடித்ததற்கு ஒரு காசு எடுத்திருக்கிறோம், அல்லது இன்னார் இப்படித்தான் தந்திருக்கிறார்கள், இன்னார் தரவில்லை என்று சொல்லி பொய்யை சொல்லி ஏமாற்றி அவர்கள் தந்த முழுமையான தொகைக்கு பதிலாக குறைவான தொகையை கொடுக்கின்ற ஒரு சாராரும் இருப்பதாக நாம் அறிகிறோம். இது ஹராம், இது வட்டி, இது தெளிவான வட்டி. 5 லட்சம் ரூபாய் என்ற ஒப்பந்தம் என்றால் அந்த ஒப்பந்தத்தின் முழு தொகையை அவர்கள் கொடுக்க வேண்டும். கொடுத்ததற்கு பிறகு இவர் கஷ்டப்படுகிறார் என்று ஏதாவது ஒன்றை இவர்கள் கேட்காமல் அன்பளிப்பாக கொடுப்பார்கள் என்றால் அது வேறு விஷயம். ஆனால் இவர்கள் நிபந்தனை இடுவார்களாக இருந்தால் எனக்கு 10,000 ரூபாய் தர வேண்டும், 20,000 ரூபாய் தர வேண்டும் என்று அந்த சீட்டை தருகிற பொழுது நிபந்தனை இடுவார்களாக இருந்தால் அது மார்க்கத்திலே ஹராம். இன்னும் ஒன்று சொல்லுகிறார்கள், எமது பிரதேசத்தில் இருக்கிறதோ இல்லையோ தெரியாது, ஏலச்சீட்டு என்று சொல்லி ஒரு முறை சீட்டு பிடிப்பது. அந்த சீட்டு துண்டுகளை ஆரம்பத்திலே குலுக்கி போடுவது கிடையாது. ஒரு 10 பேர் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சீட்டு 2ஆம் துண்டை ஏலமிடுவது. எப்படி ஏலமிடுவது என்றால், உதாரணமாக 10 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் யார் குறைவாக கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்த துண்டை கொடுப்பது. 9,50,000 ரூபாய் ஒருவர் கேட்பார், ஒருவர் 9,80,000 ரூபாய் கேட்பார், ஒருவர் 9,60,000 ரூபாய்க்கு கேட்பார்.
இப்பொழுது அவரவருடைய கஷ்டத்தை பொறுத்து சில நேரம் சிலருக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் காசுதான் அவசிய தேவையாக இருக்கும். ஒரு வீட்டு வேலை இடையிலே இருக்கும், ஒரு கல்யாண பிரச்சனை இருக்கும், ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கலிலே மாட்டிக்கொண்டிருப்பார். எப்படியாவது அந்த மாசம் அவருக்கு அந்த சீட்டு கிடைக்க வேண்டும். எனவே அவர் சொல்லிவிடுவார் 9 லட்சம் ரூபாய் பரவாயில்லை, ஒன்றை எடுத்துட்டு எனக்கு தாங்க என்று சொல்லி சொன்னால் அந்த இரண்டாம் துண்டை அவருக்கு கொடுத்து விடுவார்கள். இப்பொழுது அந்த சீட்டு போடுபவருக்கு 1 லட்சம் ரூபாய் போகும் மேலதிகமாக. இது ஏலச்சீட்டு என்று சொல்லுகிற ஒரு முறை வளர்ந்த பிரதேசங்களிலே, நகரப்புறங்களிலே இது நடைபெறுவதாக, தேவைகள் இருக்கிற வியாபார சமுதாயத்திற்கு மத்தியில் இப்படி ஒரு முறை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்குமாக இருந்தால் இது மிக தெளிவான வட்டி, ஹராம் என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி அன்புக்குரிய சகோதரிகளே, கொடுக்கல் வாங்கல்களில் கூட, சின்ன சின்ன விஷயங்களில் கூட எங்களுக்குள் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆன்லைன் பிசினஸ் என்று சொல்லுகிற ஒரு வியாபார முறை இன்று குறிப்பாக வீடுகளிலே இருக்கிற தாய்மார்கள், சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சொந்த தொழிலுக்காக, சில நேரம் தன்னுடைய வருமானத்திற்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற தாய்மார்கள், அதிலே தவறு கிடையாது. அஹல்லல்லாஹுல் பை, அல்லாஹ் வியாபாரம் செய்வதை ஹலாலாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஹலால் இஸ்லாம் தடை செய்த வரையறைகளுக்குள் வந்துவிடக் கூடாது. ஒருவர் ஆன்லைன் வியாபாரம் செய்ய வேண்டும் என்றால் அதிலே முதலாவது மோசடி இருக்கக்கூடாது. சில நேரம் ஸ்டேட்டஸிலே போட்டிருக்கிற துணியை பார்த்தால் பளிச்சென்று இருக்கும், அழகான கலரோடு இருக்கும், தெளிவாக இருக்கும், பார்ப்பதற்கு ஈர்க்கும். நாம் ஆசைப்பட்டு ஆர்டர் செய்து விடுவோம். வருகின்ற துணியை பார்த்தால் இருந்த அமாவாசை போல இருக்கும், பார்க்க முடியாமல் இருக்கும். கேட்டால் அது போட்டோஷாப்பிலே அல்லது வேற ஏதாவது செயலிகளிலே அதை எடிட் பண்ணி அழகுபடுத்தி போட்டிருப்பார்கள். வருகிற துணி பார்க்க முடியாமல் இருக்கும். கரர், வியாபாரத்தினுடைய மோசடி, ஹராம். இரண்டாவதாக, இன்று ஒரு பொருளை நான் விற்பதாக இருந்தால், ஆன்லைன் பிசினஸிலே வருகிற இரண்டாவது தவறு, ஒரு பொருளை நான் விற்பதாக இருந்தால், ஒன்று அந்த பொருள் எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டும், அல்லது அந்த பொருளை சொந்தமாக இருப்பவர் எனக்கு அனுமதி தந்திருக்க வேண்டும், விற்பதற்கு அனுமதி தந்திருக்க வேண்டும். என்னுடைய இந்த போன் இந்த இடத்திலே நான் வைத்திருக்கிறேன், இதை ஒருவர் தவறாக போட்டோ எடுத்துக் கொண்டு போய் பேஸ்புக்கிலே, வாட்ஸ்அப்பிலே, ஸ்டேட்டஸிலே வைத்து இந்த போனுக்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் விலை பேச முடியாது. ஏனென்றால் இது என்னுடைய சொத்து. இன்று நிறைய பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், யாரோ ஒருத்தர் வாட்ஸ்அப் குரூப்பிலே போடுகிற ஒன்று, அவருக்கும் இவர்களுக்கும் எந்த லிங்கும் இருக்காது, பேசியும் இருக்க மாட்டார்கள், தொடர்பும் இருக்காது, அவர்கள் அனுமதி கொடுத்தும் இருக்க மாட்டார்கள். இன்னும் சிலர்கள், சில வியாபார தலங்கள் இருக்கின்றன, தராஸ் போன்ற சில வியாபார தலங்கள் இருக்கின்றன, அந்த தலங்களிலே இருந்து நேரடியாக பதிவிறக்கம் செய்து இவர்களுடைய பொருளை போல போடுவார்கள். போட்டு அதை விற்பனை செய்து அதற்கு பிறகு அதிலிருந்து லாபம் எடுப்பதை பார்க்கிறோம். அது எங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை விற்பனை செய்ய முடியாது. எங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒன்றை, அல்லது சொந்தக்காரர் ஒருத்தர் இதை விற்பனை செய்யுங்கள் என்ற ஒரு கடைக்காரரோ அல்லது குரூப் நடத்துகிற ஒருத்தரோ நீங்கள் இதை விற்பனை செய்யலாம் என்ற அனுமதி இல்லாமல் ஒரு பொருளை நாங்கள் விற்பனை செய்ய முடியாது. அது ஹராம். மூன்றாவதாக, விற்கப்படுகிற ஒரு பொருள், விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது மார்க்கத்திலே. அவர் வாங்குபவர் அந்த பொருளின் மீது விருப்பம் இல்லை என்றால் அதை மாற்றி கொடுப்பது மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. 3 நாட்களுக்குள் அந்த பொருளை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும், அதை மாற்றி கொடுக்க வேண்டும். ஆனால் இன்று ஆன்லைன் வியாபாரம் வெட்டொன்று துண்டு 2, கொடுத்தால் கொடுத்ததுதான், இனி திரும்ப எடுக்க முடியாது, நீங்கள் காசு தந்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு வகையான வழிப்பறி கொள்ளையாக மாறியிருக்கிறது. இது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு வியாபார முறை. நான் ஒரு பொருளை போடுகிறேன், அதில் உள்ள முவாசபாத் என்று சொல்லுகிற அந்த பொருளை பற்றிய ஒரு வர்ணனையை சொல்லுகிறேன், அல்லது அந்த பொருளை பற்றி ஒரு காட்சிப்படுத்துகிறேன். நான் என்னை நம்பி என்னுடைய கஸ்டமர் ஆர்டர் பண்ணுகிறார். இப்பொழுது ஆர்டர் பண்ணுகிற பொருள் என்னிடத்தில் அது சரியாக வந்து சேரவில்லை, அல்லது அவரிடத்திலே நான் சொன்ன முறைப்படி போய் சேரவில்லை என்றால் நான் அதை மாற்றி கொடுத்தாக வேண்டும். ஏனென்றால் இல்லை என்றால் நான் பொய் சொன்ன, ஏமாற்றிய குற்றத்திற்கு நான் வந்து சேருவேன். இல்லை என்றால் நான் தெளிவாக சொல்ல வேண்டும், இது இப்படித்தான் வந்திருக்கிறது, எப்படி உங்களுக்கு வருமோ தெரியாது, எப்படி வந்தாலும் பொருந்திக் கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வியாவது கேட்க வேண்டும். எப்படி வந்தாலும் இதை பொருந்திக் கொள்வீர்களா என்ற ஒரு கேள்வியாவது கேட்டு அவர் வாங்குபவரும் விற்பவரும் உடன்பாட்டுக்கு வந்ததற்கு பிறகு
அதை விற்பதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்று நிறைய பேர் பொருட்களை வாங்கிவிட்டு திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை திரும்ப அனுப்பவும் முடியாது, திரும்ப பெற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். நாம் ஒன்றை எதிர்பார்த்து கொடுத்தோம், இன்னொன்று வந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வியாபார முறைகளில் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த மோசடிகள் இன்று சமுதாயத்தில் பரவி போயிருக்கின்றன. சம்பாதிக்க வேண்டும் என்கிற வரி, தேட வேண்டும் என்கிற விஷயம் இன்று இந்த வட்டியை, இந்த கொடிய பாவத்தை, மிக பெரிய பாவத்தை எங்களுடைய கண்முன்னே மிக சிறிய பாவமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை நாம் அதிகமாக அஞ்ச வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஹலாலானவற்றை கொண்டு நீ உணவளித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையில் எப்படியும் வாழ்ந்து விடலாம். இந்த உலக வாழ்க்கையில் எப்படியும் வாழ்ந்து விடலாம். பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு மீண்டும் என்னுடைய மனைவி பிள்ளைகளோடு போய் சேருகிற உத்தரவாதம் கிடையாது. இங்க இருக்கிற உங்களுக்கும் அந்த நம்பிக்கை கிடையாது. பலரை நாம் இந்த உலகத்தில் இழந்திருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை இல்லாத, எதிர்பாராத மரணங்களினுடைய விளைவுகள் இன்று இந்த நாட்டிலேயும் பிரதேசத்திலேயும் நாம் நிறைய சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு சூழலில் என்னுடைய மரணமும் வந்துவிடும் என்று நம்புகிற நான் அல்லாஹுவை பகைத்துக் கொண்டு, அல்லாஹுவின் தூதரை பகைத்துக் கொண்டு, அல்லாஹுவின் தூதருடைய மார்க்கத்தை நான் காலுக்கு கீழே போட்டு மிதித்துக் கொண்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது. அல்லாஹுக்காக உங்களுடைய கணவன்மார் வட்டி கொடுக்கல் வாங்கல்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால், லோன் எடுத்திருந்தால், ஓடி எடுத்திருந்தால், லீசிங் எடுத்திருந்தால், உங்களுடைய நகைகளை அடகு வைத்திருந்தால், உங்களுடைய வீட்டு பத்திரங்களை அடகு வைத்திருந்தால், அல்லாஹுக்காக சொல்லிவிடுங்கள். அதிலிருந்து மீளுவதற்கான வழியை தேடுங்கள். எதை விட்டு விட்டாவது, எதை கொடுத்து விட்டாவது, அல்லாஹுக்காக அதிலிருந்து மீளுகின்ற வழியை தேடுங்கள். உங்களுடைய நகை மட்டும்தான் இருக்கிறதா, அடகு வைக்க வேண்டிய நிர்பந்தமா, விட்டு விடுங்கள். அல்லாஹ் அந்த பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் செய்கிற பொழுது அதை விட 2 மடங்காக அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் தருவான். நீங்கள் 1 பவுனை விட்டால் அல்லாஹ் 10 பவுனாக கூட அல்லாஹ் உங்களுக்கு அதை திரும்ப தருவான். அல்லாஹ் இயலாதவன் அல்ல, அல்லாஹ் பிச்சைக்காரன் அல்ல. ஆனால் அல்லாஹுக்கு எதிராக நீங்கள் செய்தீர்கள் என்றால், நீங்கள் 1 லட்சம் ரூபாய் உங்களுடைய கடனை அடைப்பதற்காக நீங்கள் ஈடு வைக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் அதை 10 லட்சமாக மாற்றுவான். அது 10 கோடியாக அல்லாஹ் மாற்றுவான். கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் உருப்படாத நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஏனென்றால் இது நேரடியாக அல்லாஹுடைய கோப பார்வையோடு இருக்கிற ஒரு விஷயம். லீசிங்கிலே இருக்கிற ஒரு வாகனத்தில் ஏறி இருக்கிற பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நரக நெருப்பில் ஏறி உட்கார்ந்திருக்கிறீர்கள். நரக நெருப்பில் ஏறி உட்கார்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹுடைய ஒட்டுமொத்த வெறுப்பில் ஏறி இருக்கிறீர்கள். அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு தயாராக நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சகோதரிகளே, அந்த விபத்தில் மரணித்து போனால், அந்த வாகனத்தில் போய் நடக்கிற ஒரு விபத்தில் மரணித்து போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு போகிற ஒரு வாகனத்தில் போய் பயணித்தால் எப்படி சகோதரிகளே அல்லாஹுடைய சுவர்க்கத்தை எதிர்பார்க்க முடியும்? எப்படி எதிர்பார்க்க முடியும்? பயமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம், தைரியமாக செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நிறைய சகோதர சகோதரிகள் போய் பார்த்தால் வங்கிகளிலே லைனிலே நிற்பவர்கள் யார் என்று பார்த்தால் எங்களுடைய பர்தா போட்ட, தொப்பி போட்ட முஸ்லிம் சகோதர சகோதரிகள் தான். தேவைகள் இருக்கும், சில அரசாங்கத்தினுடைய அத்தியாவசிய நிலைமைகள் இருக்கும், சில அரசாங்கத்தினுடைய உதவிகள் எடுப்பதற்கு, அரச ஊழியர்கள் சம்பளங்கள் எடுப்பதற்கு என்று சில நிர்பந்தமான சூழல்கள் இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் அன்புக்குரிய சகோதரிகளே. நிர்பந்தம் என்பதை நாம் எப்படி வரையறை செய்வது? நிர்பந்தம் என்பதை எப்படி வரையறை செய்வது? அன்புக்குரிய சகோதரிகளே, நிர்பந்தம் என்றால் இந்த மார்க்கத்தில் என்ன தெரியுமா? என்னுடைய உயிர் போக போகிறது, கடைசி கட்டத்தில் இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு எதுவும் கிடையாது, ஒரு செத்த ஆடு மட்டும்தான் இருக்கிறது. செத்த பிராணியை சாப்பிடுவது ஹராம். ஒரு பன்றி மட்டும்தான் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். வேறு வழி இல்லை, அது மட்டும்தான் இருக்கிறது என்றால் அதை நான் எந்த அளவுக்கு சாப்பிட்டால் என் உயிர் வாழலாமோ அந்த அளவுக்கு ஒரு துண்டை எடுத்து சாப்பிடுதல் தான் நிர்பந்தம். எனக்கு பசிக்கிறது, சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை, ஒரு முழு ஆடு கிடக்கிறது என்பதற்காக முழு ஆட்டையும் அறுத்து உரித்து நான் அவித்து சாப்பிட்டு விட முடியாது. அந்த ஆட்டிலே இருந்து ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ நான் எடுத்து சாப்பிட்டால் என்னுடைய வயிறு நிரம்பினால் என் உயிர் பாதுகாக்கப்படும் என்று நம்புகிற அளவுக்கான ஒன்றைத்தான் நான் சாப்பிட வேண்டும். அப்படித்தான் இந்த வட்டியையும் பார்க்க வேண்டும். இந்த வட்டி வங்கியோடு உள்ள தொடர்பையும் பார்க்க வேண்டும். வெளிநாட்டிலே ஒரு சகோதரர் இருக்கிறார், என் கணவர் இருக்கிறார், என் தம்பி இருக்கிறார், என் மகன் இருக்கிறார், காசு அனுப்ப வேண்டும். இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் வங்கிகளுக்கு ஊடாக பணம் அனுப்புவதுதான் முறை என்றால் அந்த முறைக்காக மட்டும் அதை நான் பயன்படுத்த வேண்டும். அனுப்பினாரா, நான் அதை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். என் வீட்டிலே பாதுகாப்பில்லை, அதை நான் சேமிக்கிறேனா, அந்த சேமிப்பை மட்டும் நான் பார்த்துக் கொள்ள வேண்டும்.
எவ்வளவு முதல் எனக்கு வந்திருக்கிறது, எவ்வளவு வங்கியிலே கணக்கு இருக்கிறது என்று நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள், சில சகோதரிகள் வங்கியிலே காசு வைத்துவிட்டு வட்டி பணம் வந்ததற்கு பிறகு அதை என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழலையும் நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். சில அறிஞர்கள் மதிக்கப்படாத பெருமதி இல்லாத சில காரியங்களுக்காக அந்த பணத்தை செலவழிக்கலாம் என்கிற ஒரு பத்துவாவை கொடுத்திருந்தாலும் கூட, அன்புக்குரிய சகோதரிகளே, முதலாவது விஷயம், அந்த பணத்தை நான் பெற்றுக் கொள்கிறேனாக இருந்தால் சில நேரம் வட்டியை நான் அங்கீகரிக்கிறேன் என்ற நிலைக்கு வந்து விடுவேன். எனவே என்னுடைய முதலை நான் சரியாக கணக்கிட்டு வைத்துக் கொண்டு மேலதிகமாக வருவது அது என்னுடைய பணம் கிடையாது, அது என்னுடைய பணம் கிடையாது, அதை பற்றி எனக்கு கணக்கும் இருக்கக்கூடாது. அது பொதுவாக லட்சக்கணக்கிலே சேர்ந்ததற்கு பிறகு எடுப்போம் என்கிற எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. அதை விட்டு விடுங்கள். உங்களுடைய முதல் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சேமித்து வைக்க வேண்டிய வீட்டிலே பாதுகாப்பு இல்லை, எடுத்தால் செலவழித்து விடுவேன், இப்படி ஒரு இக்கட்டான கட்டம் இருந்தால் இன்று சில இஸ்லாமிய வங்கிகள் எங்களுடைய பிரதேசங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. முடியுமானவர்கள் இங்கிருக்கிற சூழலில் அதன் மூலமாக எங்களுடைய சேமிப்புகளை தொடர்வதற்கான வழிகளும் இன்று இருக்கின்றன. முழுமையாக அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களில் கொஞ்சம் ஒரு அளவுக்கு அல்லது ஒரு சின்ன அளவு என்கிற இதெல்லாம் கிடையாது. ஹராம் என்றால் ஹராம் தான். அதை முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுவின் தூதருடைய கட்டளை. எனவே ஹராத்திலே விரும்பியதை செய்வது, விரும்பியதை விட்டு விடுவது என்கிற விஷயம் எல்லாம், வரையறை எல்லாம் கிடையாது. எனவே இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட என்னென்ன கொடுக்கல் வாங்கல்கள் முறைகள் இருக்கிறதோ, என்னென்ன எங்களுடைய சமுதாயத்தில் ஊடி இருக்கிறதோ, சுருக்கமாக சொன்னால், ஏதாவது ஒரு கடனை நான் எடுக்கிற பொழுதும், ஒரு கடனை நான் கொடுக்கிற பொழுதும், அதன் மூலமாக மேலதிகமான ஏதாவது ஒன்றை நான் திரும்ப கொடுக்கிறேனா, திரும்ப பெறுகிறேனா, இது ரெண்டையும் அவதானித்துக் கொண்டீர்கள் என்றால் வட்டியில் இருந்து முழுமையாக நாம் தவிர்த்து கொள்ளலாம். அப்படி நான் மேலதிகமாக கொடுத்தாலோ, மேலதிகமாக எடுத்தாலோ, நிபந்தனையின் அடிப்படையில் எடுத்தாலோ அது வட்டி என்று வரும். சில நேரம் ஒரு கஷ்டத்தில் எனக்கு ஒருவர் உதவி இருக்கிறார், ஒரு 1 லட்சம் ரூபாய் காசு தேவைப்படுகிறது, ஒரு அவசரத்துக்கு எனக்கு காசு தந்து விட்டார். இப்பொழுது எனக்கு திரும்ப கொடுக்கிற பொழுது என்னிடத்தில் அல்லாஹ் வசதியை தந்து விட்டார். அவர் எதுவும் கேட்கவில்லை. நான் 1 லட்சம் ரூபாய் காசை கொடுத்து விட்டு, இது உங்களுடைய கடன் என்று கொடுத்து விட்டு, என் கஷ்டத்தில் இருக்கிற பொழுது எனக்கு நீங்கள் தந்ததற்காக இதை அன்பளிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மேலதிகமாக ஒரு 10,000 ரூபாயை கொடுப்பது தவறு கிடையாது. அதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எனக்கு வசதி வந்ததற்கு பிறகு நான் திரும்ப கொடுக்கிற பொழுது அப்படி அவர் கேட்காமல், நிபந்தனை இடாமல், அவர் விரும்பாமல், அவர் என்னிடத்தில் அதை வற்புறுத்தாமல், நான் நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அதற்கு கொடுப்பதற்கான ஆதாரம் எங்களுக்கு மார்க்கத்திலே இருக்கிறது. ஆனால் அதே நேரம் வேண்டா வெறுப்போடு இவன் கேட்டு விட்டான், 1 லட்சம் ரூபாய் தந்து விட்டான், ஆனால் திரும்ப கொடுக்கிற பொழுது அதே காசை கொடுத்தால் என்ன நினைப்பான், எனவே நாம் ஒரு 5,000 ரூபாய் சேர்த்து கொடுப்போம், ஒரு 10,000 ரூபாயை சேர்த்து கொடுப்போம் என்று கொடுப்பது ஹராம், அதை எடுப்பதும் ஹராம். அப்படி தரப்பட்டால் அதை எடுப்பதும் ஹராம், கொடுப்பதும் ஹராம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வட்டிக்கு கொடுப்பவன், வட்டிக்கு எடுப்பவன், வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன், இந்த நிறைய பேர் சமுர்த்தி குழுக்களிலே இருப்பீர்கள். அதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நேரம் போய்கொண்டிருக்கிறது, சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சில சமுர்த்தி குழுக்களிலே இருப்பீர்கள். அந்த குழுக்களிலே ஒருவருக்கு கடன் எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அந்த கடன் வட்டியாக இருக்கும், மாதா மாதம் வட்டி கட்டுகிற கடனாக இருக்கும். அந்த கடன் எடுக்க வேண்டும் என்றால் அந்த குழுவிலே உள்ள எல்லோரும் சைன் பண்ண வேண்டும். ஹராம். வட்டிக்கு எந்த வகையில் துணை போனாலும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது, அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். முடியுமான அளவுக்கு அப்படி கடன் எடுப்பவர்களை நாம் தவிர்த்து கொள்ளலாம். சமுர்த்தி முழுமையாக ஹராம் என்று சொல்லவில்லை, அது அரசாங்கத்தினால் செய்யப்படுகிற சில உதவிகள், சில நன்மைகள் இருக்கின்றன. இப்படி வட்டிக்கு கடன் எடுக்கிற ஒரு சிஸ்டமும் அதிலே இருக்கிறது. அதற்கு கையெழுத்து வைக்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்படுமாக இருந்தால் அதை நான் முடிந்த அளவு நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதை நான் ஒப்புதல் கொடுத்து விடக்கூடாது. ஹராத்துக்கு எந்த வகையிலும் நானும் செய்துவிடக் கூடாது, துணை போய்விடக் கூடாது என்கிற விஷயத்தில் நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக இருப்போம். எங்களுடைய காலடியில் வந்து காசு தந்தால் கூட, காலடியில் தேடி வந்து காசு தந்தால் கூட, இன்று விளம்பரங்களை கைகளிலே கொண்டுட்டு எங்களுடைய வாலிபர்களும் யுவதிகளும் அலைந்து திரிகிறார்கள். உங்களுடைய தங்க நகைக்கு இத்தனை வீதம் வட்டி இருக்கிறது, இத்தனை வீதம் அடகுக்கு நீங்கள் வைக்கலாம், இப்படி நாம் கடன் எடுக்கலாம் என்று சொல்லி விளம்பரங்களை வீடு
வீடாக கொடுத்து திரிகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, அப்படி யாராவது உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் அல்லாஹுக்காக தவித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹுக்காக அவர்களை விட்டு விலக்கி விடுங்கள். இந்த வட்டியோடு, வட்டி வங்கிகளோடு, வட்டி கொடுக்கல் வாங்கல்களோடு தொழில் செய்கிற அந்த தொழிலை அல்லாஹுக்காக விட்டு விடுங்கள். அவர்கள் இந்த உலகத்திலும் கஷ்டப்படுவார்கள், மறுமையிலும் பைத்தியக்காரர்களாக அலைவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் மிக தெளிவை பெற்று எங்களுடைய பொருளாதார சம்பாத்தியத்தை, எங்களுடைய கணவனுடைய பொருளாதார சம்பாத்தியத்தை தூய்மையாக்கி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிற பிரார்த்தனைகளை கூட அல்லாஹ் திருப்திகரமாக என்னிடத்திலே இருந்து ஒப்புக்கொண்டு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷமாக வாழக்கூடிய, நிம்மதியாக வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இறுதியாக ஒரு அறிவித்தல். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை 28ஆம் திகதி எங்களுடைய இந்த பள்ளிவாசலிலே ஒரு மாதாந்த தர்பியா நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் இலங்கையினுடைய பிரபல பேச்சாளராகவும் உளவல துணையாளராகவும் இருக்கின்ற ஷேக் அப்துல் ஹமீத் ஷரঈ அவர்கள் கலந்து சிறப்பித்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை 4 மணி தொடக்கம் 5:30 மணி வரைக்கும் அந்த நிகழ்வு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பெண்களுக்கான நிகழ்வு. அதே போல மகரிபு தொழுகை முதல் இரவு 9 மணி வரைக்கும் ஆண்களுக்கான நிகழ்வும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய கணவன்மார், பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகளை அந்த நிகழ்வுக்கு அனுப்பி வைப்பதோடு உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அந்த நிகழ்வுக்கு அழைத்து வந்து பயனடைந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் நான் அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.